நீ ஒரு உயிரை கொன்று அந்த உயிரினுடைய மாமிசத்தை உண்ணக்கூடியவராக இருந்தால் நீ கடவுளை வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் தகுதியற்றவன் ஒரு போடு போட்டார். உலகத்தில் யாருமே அதை சொல்லலை. ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணுமா, பசி என்று வந்துவிட்டால் சோறு போடுங்க. அவனுக்கு பண்பை பற்றி சொல்லாதீங்க, மெய்ப்பொருளை பற்றி சொல்லாதீங்க, அவனுங்களுக்கு ஏறாது. ஏனென்றால் புலார் என்ற அந்த அசுத்த பூதகாரிய உணவானது அவனுடைய அறிவை மழுங்க வைத்திருக்கிறது. நீ சொன்னால் அவனுடைய அறிவு அங்கே வேலை செய்யாது, அங்கே லாட்டாயிருக்கு. இதோட செஞ்சிடு அப்படின்ட்டார். இதெல்லாம் என்னாச்சு, வள்ளலாருக்கு பயங்கர எதிர்ப்பாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கட்டும், என்னடா ஒரு இப்போ 6ஆம் திருமுறை ஒரு வெளியிடலை. இந்த சித்தி விழாக திருமாளிகளை தான் 6ஆம் திருமுறை எழுதுகிறார். 5 திருமுறை எழுதுவது கருமொழி வடலூர். மெய்ப்பொருள் விளக்கம் உண்மையான கடவுளை அறிமுகப்படுத்தி கடவுளுடைய தன்மையை உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய உண்மைகளெல்லாம் எழுதிய இடம் இந்த இடம். அந்த நாட்டு அளவுடு அவர் எழுதும் போது இங்கே யாரும் பார்க்க முடியாது. கருமொழியில் எழுதும்போது பார்க்கலாம். தண்ணியில் கூட எண்ணெய் தண்ணியில் ஊற்றுறாரு, விளக்கரிச்சதுன்னு உங்களுக்கு வரலாறு தெரியும். அவர் உட்காந்து எழுதிட்டு இருப்பார், பார்த்துருப்பாங்க. ஆனால் வள்ளலார் 6ஆம் திருமுறை இங்கே எழுதுகின்ற பொழுது உள்ள யாரும் போக முடியாது. அவங்களுக்கு முன்னாடி அவர் எழுத மாட்டார். ஏன்னா இறைவன் சொல்ல இவர் எழுதுறார். அங்கே இருக்கிறது யாருன்னா 2 பேர் தான். அங்கே இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது யாரு? 2 பேர். ஒருவர் கடவுள், இன்னொருத்தர் வள்ளலார். அதுதான் சொல்லுவார், நீ கொடுக்க நான் தொடுக்க என்ன தவம் செய்தேனோ, நீ கொடுக்கின்றாய் நான் தொடுக்கின்றேன், சிற்றவையில் நடிக்கின்றாய் செந்தமிழில் வளர்கின்றாய். என்ன வார்த்தைகள் இது! என்னுடைய சிற்றவையிலிருந்து நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், என்னுடைய கரங்களானது செந்தமிழில் எழுதி கொண்டிருக்கிறது. உலகத்தில் எவனுமே கிடையாது. அதற்கு பிறகுதான், அதற்கு முன்னாடி மகாதேவமாலைன்னு ஒரு 100 பாட்டுக்கு மேலே, அந்த பாட்டெலாம் நியாயப்பிரகாரம் 6ஆம் திருமுறையில் இருக்கணும். அதில் பூரா உருவ வழிபாடு இருக்காது. மகாதேவ மாலை என்ற பாடல்கள் 5 திருமுறையில் இருக்கும். இந்த பாடலை பார்த்துவிட்டு தான் நம்ம சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் நம்மளுடைய ஜாதி மத இனம் வழிபாடெல்லாம்